பொறுமையா இருக்கிறது தான் கரெக்ட். பொறுமை தான் எப்பவுமே நல்லது. அவசரப்பட்டு வார்த்தை விடாம கரெக்டா ஹேண்டில் பண்றது அதான் கரெக்ட். பொறுமை தான் நீண்ட நாள் நீடிக்கும். ரொம்ப மோசமாக தான் இருக்கு ஆட்சி. ஏன்னா வந்து ஈபியும் ஏற்றிட்டாரு, அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாரு, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. அன்பு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி இன்னும் தொடர்ந்து நடக்கணும். தமிழ்நாட்டில் மலரட்டும். நல்லா இருக்கு ஆட்சி. இன்னும் வந்து ஏழை மக்களுக்கு தான் அவர் பாடுபடணும். ஆட்சி எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கும். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்ல நான் கேக்குறேன், ஏன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்த ஆட்சியோட நல்லா இருக்கா? முன்னாடி ஆட்சி நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு விஜய் ஆட்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ரீசன் காரணம் இருக்கா? அவரோட ரசிகம் வேற, அது ஒண்ணு. சொல்லுங்க. சரி, பிடிச்சது. ஆட்டோக்காரங்க போன நக்கெல்லாம் அதெல்லாம் எத்தனை வாங்குறாங்க. சரி. ஆமா, அது நடக்கத்தான் செய்யுது. அது ஏன் மாற்றம் அப்புறம் ஏன் பிடிச்சிருக்குண்ணா? பிடிச்சிருக்கு, அதான் சொல்ல முடியல. ஆமா, ஏதாவது ஒரு வேண்டுகோள் தளபதி விஜய் கிட்ட வைக்கணும் என்ன சொல்லுவீங்கண்ணா? மீட்டர் கரெக்டாக கொஞ்சம் போட கரெக்டாக இருக்கும். உங்க வீட்டு ஆட்டோ ஆமா, மீட்டர் ரேபிட்டோ இல்லை கேன்சல் பண்ணிட்டு ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேன்சல் பண்ணுறேன், விஜய் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ரேபிட்டோ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆட்டோக்காரங்க ரொம்ப அதிகமா காசு கேக்குறாங்க. அப்பெல்லாம் சில பேர் கேட்குறவங்க கேட்க தான் செய்கிறாங்க. நாங்களாம் ₹1 கூட கேட்க மாட்டோம் ரேபிட்டோவில். ரேபிட்டோ ஓட்டுறோம். சரி. இது வரைக்கும் ₹1 கூட கேட்க மாட்டேன். சரி. இல்ல ரேபிட்டோ ஓட்டுறவங்க இல்ல, இந்த ரேபிட்டோ ஊபர்லாம் கேட்குறவங்க கேட்குறாங்கண்ணா. இல்ல தடை பண்ணிட்டா இப்ப நீங்க ரொம்ப அதிகமா வந்து காசு வாங்குறதுனால தான் ரேபிட்டோ காரங்க நல்லா பிழைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, நியாயமாக கேட்குறாங்க. நாங்கள் கூட இப்போ ஒரு சவாரி கட்டினா ஒருத்தவங்க கை போட்டாங்கன்னா எவ்வளோமா அப்படின்னு கேட்குறாப்புல. சரி கொடுக்குறத கொடுங்கம்மான்னு இதுமே விட்டு வந்துடுறோம். வேற ஒன்றும் இல்லை. விஜய் ரேபிட்டோ தடை பண்றாரு, நல்ல விஷயம். நல்ல விஷயம் தானே. நன்றி. தேங்க்ஸ். நல்லா சிறப்பா பண்றாருங்க. இந்த லஞ்ச ஊழல்கள் எதுவும் இல்லை. எல்லா இடத்துலயும் கரெக்டா போயிட்டு இருக்கு. நல்லா பண்றாரு. 100 நாள் பரவாயில்ல. நல்லா அருமையா பண்றாரு. ஆனா நல்லா எல்லாருமே அவர் வாயே பேச மாட்டேங்கிறாரு, உண்மையே தெரியல. பேசாதவங்க தான் சாதிப்பாங்க. பேசுறவங்க செய்ய மாட்டாங்க. பேசாதவங்க தான் நல்லா சாதிப்பாங்க. அவரோட அந்த சட்டசபையோட இந்த பேச்செல்லாம் பாக்குறீங்களா? பொறுமையா இருக்கிறது தான் கரெக்ட். பொறுமை தான் எப்பவுமே நல்லது. அவசரப்பட்டு வார்த்தை விடாம கரெக்டா ஹேண்டில் பண்றது அதான் கரெக்ட். பொறுமை தான் நீண்ட நாள் நீடிக்கும். நீங்க உங்களால டிவி கேட்டு எனக்கு நல்லது நடக்குதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இது சரியா இருக்குன்னா எது சொல்லுவீங்க? இப்போ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எங்கன்னா ஒரு பட்டா கிட்ட பேப்பர் கீப்பர் வாங்க போனா கூட இப்போ காசு முன்ன மாதிரி அவ்வளோ கூட இவ்வளோ கூட கேட்கறதில்ல. இப்போ டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப நாளில் இழுக்கிறதில்ல. அதாவது எப்படி சொல்றது, ₹1000 கொடுக்குறது ₹100 கொடுத்த போதுன்ற மாதிரி இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு பரவாயில்ல. ஆனா விஜய் சொல்றதெல்லாம் உண்மைதானா? எந்த ஆபீஸ் போனாலும் லஞ்ச ஊழல் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு, அதெல்லாம் உண்மைதானா? கொடுக்க வேணாம் தான் சொல்றாரு. நடுவில் ஒரு சிலர் இருக்காங்க வாங்குறாங்க. அதை விட்டுருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். அங்க நீங்க சொல்லுங்க, எப்படி காட்டுறது? இல்ல, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வருவார்னு நினைச்சுக்கலாம், வந்து நல்லா இருக்கா? அவர் வருவார்னு எதிர்பார்க்கல, சரி. ஆனா வந்ததும் சந்தோஷம் தான். சரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்காங்க, இது விஜய் பண்ணணும்னா என்னதான் சொல்லுவீங்க? மகளிருக்கு வந்து நல்ல திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சா நல்லா இருக்கும். இந்த 100 நாள் இருக்க ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க என்ன நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதாவது புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். எப்படி பண்றாங்கன்னு எல்லாம் எப்படி சொல்றது, பழசே பண்ணியிருந்தா பழசே எதிர்பார்க்கணும். புதுசாக வந்தவங்க எப்படி இது பண்றாங்க அதையும் பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க அவங்க விட்டு தான் பிடிக்கிறாங்க. நல்லா போனால் அடுத்த வாட்டி அவங்களுக்கு தான் திருப்பி அவங்க தான் வருவாங்க. இந்த 5 வருஷம் கரெக்டாக போயிடுச்சுன்னா கரெக்டாக வருவாங்க. ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆட்சி நல்லா போயிருக்கு. ஆனா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, எதுவும் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. பேசினா நல்லது, பேசலனாக்கா அது எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, தப்பா தான் சொல்லுவாங்க. இந்த 100 நாள் ஆட்சி எப்படி நான் பாக்குறீங்க? 100 நாள் ஆட்சி வந்து மாற்றம் தான், நிறைய மாற்றம். என்ன உங்களுக்கு பெருசா மாற்றமா தெரியும் நினைக்கிறீங்க இந்த காரியம்? ஆனா ஒயின் ஷாப் தூக்குறாங்க, இன்னும் தூக்கல. அதிகமா இருந்தாங்கிறத தவிர கம்மியாகல. மக்களை வந்து பார்க்கணும், போனோம் வரணும். அதுவும் எந்த எம்எல்ஏவும் தெரிய மாட்டேங்குது. இதுதான் எம்எல்ஏவான்னு கூட தெரிய மாட்டேங்குது. விஜய் வந்த பிறகு ஊழல் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? ஊழல்லாம் அப்படிதாங்க இருக்கு. ஊழல் என்னங்க குறைஞ்சிருக்கு? ஊழல்லாம் பண்ணிருக்கிறோம், பண்ணிருந்தாங்கிறான். அதெல்லாம் சொல்ல முடியல. ஆனா என்ன மாற்றம் இப்போ அரசாங்க நம்ம அலுவலகங்கள்லாம் போறோம், ஆபீஸ் எல்லாம் போறோம்னா பழைய மாதிரி இல்ல, நான் கரெக்டா மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்துருக்கீங்களா? பத்திர ஆபீஸ் போனா காசு கொடுக்க மாட்டாங்க, லஞ்சம் கொஞ்சம் ஒழிச்சு இருக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னா இனிமே தான் பார்க்கணும். அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு கோரிக்கை இதை வந்து விஜய் செய்யணும்னா உங்க சேர்த்து எதை சொல்லுங்க? செய்யணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, போக்குவரத்து இதெல்லாம் நெரிசல் இல்லாம இதெல்லாம் பண்ணாங்கன்னா, ரோடு வசதி இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். முன்னாடி இருந்த ஆட்சிக்கு பத்தி பரவாயில்ல நினைக்கிறீங்க? திமுகக்கு விஜய் கட்சி பரவாயில்ல? பரவாயில்ல, பெட்டரா தான் போயிட்டு இருக்குது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அன்பு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி
இன்னும் தொடர்ந்து நடக்கணும். தமிழ்நாட்டில் மலரட்டும். நல்லா இருக்கு ஆட்சி. இன்னும் வந்து ஏழை மக்களுக்கு தான் அவர் பாடுபடணும். இருக்கிற அதிகார வர்மத்துக்கு அவர் பாடுபடக்கூடாது. எங்களுக்கோசரம் தான், ஏழைங்களுக்கு கோசரம் தான் வந்தவர். அன்பு தளபதி அவர்கள் இன்னமும் 100 ஆண்டு காலம் வாழ்க. ஏழை மக்களுக்கு மட்டும்தான் அவர் ஹெல்ப் பண்ணணும். இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் தொடர்ந்து இன்னும் கொலை கொலைகள் அதிகமாயிருக்குங்கிறாங்க. அது வந்து கிராமப்புறங்கள்ல இருக்காது, இந்த நகரப்புறங்கள்ல இருக்கும். கிராமப்புறங்கள்ல இருக்காது. நல்லா இருக்கும் குடும்பம். அதாவது வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளோ கட்சி ஆட்சி வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த தளபதி ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு சீர்ஒழுங்கு நல்லா இருக்கு. எல்லா பெண்களும் சுகாதாரமாக போகிறாங்க, சுதந்திரமாக போகிறாங்க. நல்லா இருக்கு. சுதந்திரமா இருக்காங்க. பெண்கள் வந்து சுதந்திரமா போறாங்க. நல்ல ஆட்சி நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குங்க ஆட்சி. நல்லா இருக்கு. 100 நாள் எப்படி இருக்குண்ணா? 100 நாள். இல்ல 100 நாள் இல்ல 100 வருஷம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்சி கொண்டு வர முடியாது. பார்த்து பார்த்து செஞ்சாப்புல. பரவாயில்ல, நல்லா இருக்கு ஆட்சி. சிலவனை ஏமாத்தாங்கிறாங்க. ஏமாத்துறது வந்து அவங்க ஏமாத்தி இருக்காங்க. நாட்டை ஏமாத்தி இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து நாட்டை வந்து சூறையாடி இருக்காங்க. இன்னைக்கு சிறப்பா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு இல்லாதப்பட்ட ஒரு பெண் வந்து சமுதாயத்துல இந்த ஒரு சுதந்திரமா நைட் 10 மணிக்கு போகுது வருது. இன்னைக்கு நல்லா இருக்கு ஆட்சி. எல்லா மக்களும் இன்னைக்கு பாராட்டுறாங்க. பரவாயில்ல, சுமூரா ஆட்சி நல்லா இருக்கு. நன்றிண்ணா. பரவாயில்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? எனக்கு பிடிச்சது. பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல. எப்படி பாக்குறீங்கண்ணா? திமுகவோட நல்லா இருக்காண்ணா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பிடிச்சிருக்குது. புதுசாக ஒரு ஆட்சி வந்ததுனால பிடிச்சிருக்குது. ஆனா அவர் எங்க பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்கண்ணா. கொஞ்சம் தான் இனிமேட்டு தான் பேச ஆரம்பிப்பாரு. என்ன காரணத்தினால பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கண்ணா? அவர் வந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மது இதுவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதுமக்களும் கொஞ்சம் தேவையானவோ அதை உடனே பண்ணுறாரு. ஆனா சரிங்களா? அவரோட பல விமர்சனம் வைக்கிறாங்களே, பேசவே மாட்டேங்கிறாரு, சும்மா அமைதியாவே இருக்காரு, ஒன்றும் தெரியல. அது வந்து அவர் இப்போ தானங்க புதுசு வந்தது. இதுக்கப்புறம் தான் அவர் என்னவோ அடிப்படையாக அவர் பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணணும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் முடிவு பண்ணுவார். எத்த அடுப்புலேயே யாராலையும் பேச முடியாதுல்ல. இப்போ நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். சரிங்களா? நீங்கள் இப்போ வண்டியில் போகிறீங்க, பெட்ரோல் எப்படி இதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ தாங்க நான் போட்டுக்கிறேன், போக தாங்க தெரியும் அப்படின்னும் போது அப்படிதான். சரிங்களா? வேற ஒன்று. சரிங்களா? 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேண்டுகோள், தளபதி விஜய்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுகோள்னா என்ன சொல்லுங்க? வேண்டுகோள்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பஸ்ஸில் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபுட்பாடு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா. ஆமாம், பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே. ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஆட்சி. ஏன்னா வந்து ஈபியும் ஏற்றிட்டாரு, அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாரு, விலைவாசிலாம் ஏறி போச்சு. மாற்றம் வேணும்னு சொல்லி நினச்சதுக்கு ஏமாந்தது தான் உண்மை. ஆனா வந்து ஊழல்லாம் குறைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்களே. நான் அப்படி சொல்லக்கூடாது. இப்பயும் நடக்குது. என்கிட்டயே ஊழல் வாங்கி போனவங்க இருக்காங்க. ஏன் இன்னைக்கே இது நடந்தது. அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே போய் சொன்னோன்னா நம்ம காணாமல் போயிடும். ஊழல் தான் இன்னும் நடக்குது தான் செய்யுது. விஜய்க்கு தெரியாது, அவ்வளோதான். அவர் வேணா நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் கீழே இருக்கவங்களாம் யாரும் நல்லவர் கிடையாது. 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கரண்ட் பில் அதிகமா இருக்குங்களே. ஆமாம், அது ஏதோ இதில் டிஜிட்டல் சொல்லிட்டு அதில் ஏதோ யூனிட் ஏற்றி விட்டுட்டாங்க. எனக்கு 11,000 ரூபாய் வந்திருக்கு போன மாதம் மட்டும். எப்பவுமே வந்து 700 800 மேலே போகாது. 11,000 ரூபாய் வந்திருக்கு. இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன்? இது தாய்மாமன் தங்கச்சி அதெல்லாம் யாருக்கு இப்போ கிடைக்குதோன்னு தெரிலங்க. கஷ்டம்தான். அதெல்லாம் கிடைச்சா நல்லது.